கிருஷ்ணரின் இதயம் இன்றும் உயிருடன் துடித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? மகாபாரத போரில் தன் மகன்கள் 100 பேரும் இறந்ததற்கு காரணம் கிருஷ்ணர்தான் என்று காந்தாரி கிருஷ்ணரை சபிக்கின்றாள். எப்படி என் வம்சம் அழிந்ததோ அதே போன்று உன் யாதவ குலமும் உன் கண் முன்னே அழியும் என்று சாபம் அளிக்கின்றாள். காலப்போக்கில் காந்தாரியின் சாபம் பலித்தது. கிருஷ்ணனின் யாதவ குலம் அழிந்து போனது. இதனால் மனமுடைந்த கிருஷ்ணர் காட்டில் ஒரு மரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். அப்போது அங்கு வந்த வேடன் கிருஷ்ணரை ஒரு மான் என்று நினைத்து தவறுதலாக அம்பு விடுவார். அந்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பட்டு கிருஷ்ணரின் உயிர் பிரிந்தது. கிருஷ்ணர் இறந்த பிறகு அர்ஜுனன் இறுதி சடங்கு அனைத்தையும் செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுவார். ஆனால் கிருஷ்ணன் மேல் அம்பு விட்ட வேடன் மட்டும் அங்கே இருப்பான். அப்போதுதான் அந்த வேடன் ஒரு அதிசயத்தை பார்த்தான். கிருஷ்ணரின் உடல் முழுவதும் எரிந்து விட்டது. ஆனால் அவரது இதயம் மட்டும் எரியாமல் துடித்துக் கொண்டே இருந்தது. உடனே அந்த வேடன் அந்த இதயத்தை ஒரு மரத்துண்டில் வைத்து ஆற்றில் மிதக்க விடுகின்றான். அது கரை ஒதுங்கிய இடம்தான் ஒடிசாவில் இருக்கும் பூரி ஜெகநாதர் கோவில். பல்லாயிரம் ஆண்டுகள் தாண்டியும் இன்றும் கிருஷ்ணரின் இதயம் அந்த கோவிலில் துடித்துக் கொண்டே இருக்கிறது என்று நம்பப்படுகின்றது.